டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய மாடல்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். வாங்க இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா போர்ட் மாஸ் ரூல் வச்சு எப்படி சம் சால்வ் பண்ண தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? போர்ட் மாஸ் ரூல் எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஈக்குவேஷன் இல்லை, ஒரு சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறது தான் போர்ட் மாஸ் ரூலு. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, பினா ப்ராக்கெட், ஓனா ஆர்டர், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். அப்போ நீங்கள் இதில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணும், நெக்ஸ்ட் ஆர்டர்ஸு, நெக்ஸ்ட்டு டிவிஷன், நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன், ஃபைனலாக அடிஷன், அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் மேலே பாருன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ பார் கொடுத்துருந்தாங்கன்னா பாரை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு தான் நீங்கள் போர்ட் மாஸ் ரூலுக்கு வரணும். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்களேன், இப்போ பார் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாமா? இப்போ பாருங்கள், 3 - 2 என்னங்க வரும்? 1 வரும். அப்போ இது நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராக்கெட் போயிடும். கரெக்டாக? அப்போ மீதி யாராக இருக்காங்க பாருங்கள், இங்கே இருக்க -2 +6 ப்ராக்கெட்டு -9 ப்ராக்கெட்டு +5. இங்கே யார் இருப்பா? க்ளோஸ் ப்ராக்கெட்டு, பெரிய ப்ராக்கெட். ஓகேவா? இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன ப்ராக்கெட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு சின்ன ப்ராக்கெட் சால்வ் பண்ணலாமா? சின்ன ப்ராக்கெட்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 சைன் இருக்குது. அப்போ அடிஷனை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுமா, சப்ராக்ஷன் பண்ணுமா? அடிஷன் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8ன்னு வரும். மீதி யார் இருக்கா இந்த பக்கம்? -1 க்ளோஸ் ப்ராக்கெட்டு, கரெக்டு தான், க்ளோஸ் ப்ராக்கெட்டு. இந்த பக்கம் பாருங்கள், பெரிய ப்ராக்கெட்டு, இந்த பக்கம் க்ளோஸ் ப்ராக்கெட்டு, -9 க்ளோஸ் ப்ராக்கெட்டு +5. ஓகேவா? இப்போ பாருங்களேன், திரும்பவும் இந்த பெரிய ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னொரு சின்ன ப்ராக்கெட் இருக்காங்க. அப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 8 - 1 என்ன வரும்? 7. அப்போ மீதி யார் இருக்கா? இதை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த ப்ராக்கெட் காணா போயிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது யார்? பெரிய ப்ராக்கெட்டு -9 பெரிய ப்ராக்கெட்டு +5. ஓகேவா? இப்போ இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணுங்கள். 9 - 7 என்ன வரும்? 2ன்னு வரும். அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராக்கெட் காண போயிடும். ரிமைனிங் இருக்கிறது யார்? +5. 5 + 2 ஆன்சர் என்ன? 7. ஸோ அதை எந்த ஆப்ஷன் பாருங்கள்? ஆப்ஷன் சி. ஸோ இதே மெத்தடில் தான் இந்த சம் வந்து டிஎன்பிசியில் 2016 கேட்டிருக்காங்க. இந்த சம் வந்து இப்போ 6th புக்கில் இருக்குது. ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு சொன்னேன்? பார் போட்டிருக்கதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுன்னு சொன்னேன். அப்போ பாருங்கள், 6 × 3 தானே, 6 3 தான் என்ன? 18. கரெக்டாக? அப்போ ரிமைனிங் யாராக இருக்கா பாரு? -10. ஸோ -10 டிவைடட் பை 5 க்ளோஸ் ப்ராக்கெட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட்டு +2 × 8 +20. ஓகேவா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பெரிய ப்ராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு சின்ன ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ணணும். கரெக்டாக? இது உள்ள பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் ஒன்று இருக்குது, டிவிஷன் ஒன்று இருக்குது. அப்போ டிவிஷன் தானே ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். அப்போ 10 டிவைடட் பை 5 என்ன வரும்னா 2. அப்போ மீதி யார் இருக்கா? ப்ராக்கெட், பெரிய ப்ராக்கெட்,